நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து அடுத்து தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து இது வணங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சேர்ந்து நல்லா சீக்கிரம் வணங்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் நம்ம போட்டு ஒன்றா பண்ணுவோம். இது கூட வந்து இந்த குருமாவுக்கு ஒரு இது நம்ம சேர்க்க போகிற முக்கியமான இது என்னென்னா சிக்கன் மசாலா தூள். சிக்கன் மசாலா தூள் வந்து நம்ம தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் குழம்பு தூளும் கொஞ்சம் கரம் மசாலாவும் மஞ்சத்தூள் இது மூணையும் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது மூணையும் சேர்த்து நல்லா வணக்கலாம். இது நல்லா வந்து உப்பு போட்டிருக்கோம். நம்ம உப்பு போட்டனால இப்போ இதோடு சேர்த்து நல்லா வணக்கும்போது இன்னும் நல்லா அது அப்படியே சுருண்டு வரும். நல்லாயிருக்கும் பார்க்க. இதை பார்த்தாவே ஒரு தொக்கு மாதிரி தெரியும். ஆனால் நம்ம செய்யப்படுறது என்னென்னா சைவ குருமா இல்லை சால்னா ஏதாவது வச்சுக்கலாம். நம்ம எப்படி வேணுமா சொல்ல சப்பாத்திக்கு. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு கசகசா கொஞ்சம் ஊற வச்சுருக்கு. இப்போ வந்து நம்ம நல்லா சுண்டிடுச்சு, மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காவை வந்து அரைச்ச மசாலா இல்லையா, தேங்காய் ஊற்றுறோம். தேங்காய், கசகசா, முந்திரி இது மூணையும் சேர்த்து இப்போ ஊற்றி நல்லா ஒரே ஒரு கொதி வந்துட்டால் போதும். தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஃப்ளேவர் மாறிடும், குழம்பு டேஸ்ட் போயிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா தேங்காய் ஊற்றினோடனே கொஞ்சம் ஒரு சின்னதாக கொதித்தோடனே போதும், இறக்கிடலாம். சுவையான குருமா ரெடி ஆகிடுச்சு. சால்னான்னு சொல்லலாம், குருமான்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சப்பாத்திக்கு எம்மியாக இருக்குது.